ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிச்சன் வாஷ் பேசின் கழுவுறது ரொம்பவே நமக்கு டாஸ்க்காக இருக்கு இல்லையா? எப்படி தான் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வராமல் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. இப்போ தான் நம்ம வீடியோவை மொத பார்க்குறதுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரைஸை வடித்து ஆற வச்சுருக்கேன். நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரைஸ் சூடாக கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா அது கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ வடித்து ஆற வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை அதிகமாக வந்துடும். ஸோ பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிட முடியாது, புளிப்பு வந்துடுறதுனால. ஸோ அது புளிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு பாலை காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆறின பாலையும் ஆறின சாதத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நம்ம கிளறி பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த தயிர் சாதம் கெட்டு போகாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சமாக தயிர் பால் நிறையா ஊற்றிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பால் தயிரை நல்லா உரைய வச்சுட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக தயிர் ஊற்றி நம்ம சாப்பாடு கிளறி கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு புளிச்சு போயிடும், சாப்பிட நல்லாவே இருக்காது. ஸோ இப்போ சாப்பாடும் கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பால் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு கெட்டு போகவே போகாது. சாப்பாடும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம இதை தாராளமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த வாஷ் பேசின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது பார்க்கறதுக்கு. இது ரொம்ப பழசு மாட்டம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த பழைய வாஷ் பேசினை எப்படி புதுசாக சூப்பராக ஆக்கலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. இதுக்கு சோப்பு தேவை வேணாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேக்கிங் சோடா இருக்குது பார்த்திங்களா? அந்த பேக்கிங் சோடா மட்டும் போட்டுக்கலாங்க. இந்த பேக்கிங் சோடாவை நம்ம வாஷ் பேசினை ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்க்ரப்பரை கொண்டு நம்ம இந்த வாஷ் பேசினில் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பேசினில் இருக்கக்கூடிய விடாப்படியான அழுக்குகள்லாம் அழகாக போயிடும். கரைகள் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா போகிறனால கரைகள் பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக போயிடும். இதுக்கு நம்ம சோப்பு போடணுன்னு அவசியமே இல்லைங்க. வெறும் பேக்கிங் சோடாவும் ஸ்க்ரப்பர் இருந்தாலே போதும். எப்பேற்பட்ட பழைய வாஷ் பேசினாக இருந்தாலும் சரி புதுசு போல் சூப்பராக ஜொலிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாஷ் பேசின் ஹோலில் நம்ம பேக்கிங் சோடா போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹோலில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த பேட் ஸ்மெல்லும் வராமல் பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பேசின் அவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். புதுசு போலவே நல்லா அழகாக தகன்னு மென்னுங்க. இதுக்கு நம்ம சோப்போ வினிகரோ எதுக்கும் போடணுங்கிற அவசியமே இல்லை. வெறும் பேக்கிங் சோடா மட்டுமே போதும். நம்ம வாஷ் பேசினில் சூப்பராக பளிச்சுன்னு கழுவிடலாம். இருந்த வாஷ் பேசனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பேசனுக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் பளிச்சுன்னு எவ்வளோ அழகாக சூப்பராக போயிடுச்சு பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில வீட்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேன் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடியவங்களாம் இருப்போம் இல்லையா? ஸோ இதோட கேனோட மூடி திறந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்பவே நம்ம சிரமமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களும் இந்த வாட்டர் கேனோட மூடியை கலட்டிட்டு தண்ணி குடிக்க ரொம்பவுமே சிரமப்படுவாங்க. ஸோ சூப்பராக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாங்க. இதுக்கு மினி வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த கேனோட மூடி சைஸுக்கு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கேனு இருக்கும் பார்த்திங்களா? இந்த கேனோட மூடியை நம்ம எடுத்துட்டோம். ஸோ அடுத்து இந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி இந்த கேனில் லாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிச்சன் லாக் ஆகிக்கும். இந்த வாட்டர் பாட்டிலோட மூடியை கலட்டிட்டு நம்ம எப்போ தண்ணி வேணும்னாலும் சரி அழகாக சாய்ச்சி பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா சூப்பராக சாய்ச்சிக்குவாங்க. தண்ணி கொஞ்சம் கூட கீழே சிந்தவே சிந்தாது. இதோட மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா, மினி வாட்டர் பாட்டில். இதை நம்ம இந்த கேனோட சைஸுக்கு கரெக்டாக கிச்சன் வச்சுட்டோன்னு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கூட ஆடவே ஆடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் பாட்டிலில் மூடி இருக்கும் பார்த்திங்களா? ஸோ அந்த மூடி இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட லீக் ஆகவும் ஆகாது. தண்ணி நமக்கு ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம வாஷ் பேசின்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி போய் அடைச்சிக்கிறனால நமக்கு தண்ணி சரியாக போகவே போகாது இல்லையா? ஸோ அது தண்ணி போகிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்பி எடுத்து லைட்டாக அந்த ஹோலில் குத்தி விடுவோம். அப்போ குத்தி விடும்போது பார்த்திங்கன்னா தான் இதில் தண்ணியெலாம் அழகாக போகும். தண்ணி போகாமல் அடைச்சிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த சிரமம் இனிமேல் படவே வேணாம். இதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கை இருக்கும் பார்த்திங்களா? அந்த உள்ளங்கையை இந்த ஹோலில் கொண்டு நம்ம புஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏர் ஃபார்ம் ஆகிறனால உள்ளே ஏர் அடைச்சிருந்தாலும் சரி அழகாக போயிடும். நம்ம இது புஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் தண்ணி டஸ்ட்டு எதுக்கும் அடைச்சிருந்தால் அழகாக கீழே இறங்கிருங்க. இதுக்கு நம்ம சுடுதண்ணியெல்லாம் காய்ச்சி ஊற்றுவோம் இல்லையா? ஸோ அடைப்பு இருக்குங்கிறதுக்காக. ஸோ இனிமேல் சுடுதண்ணி காய்ச்சி ஊற்றணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த அடியில் இருக்கக்கூடிய ஓசுகளை நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம உள்ளங்கையே போதும். வாஷ் பேசனில் இருக்கக்கூடிய அடைப்புகளை சூப்பராக சரி பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
இந்த கத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப காரையாக இருக்கு இல்லையா? இந்த காரம் எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பலாப்பழம் நறுக்குனதுனால அந்த கத்தியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ காரம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழைக்காயெலாம் நறுக்குவோம் பார்த்திங்களா? வாழைக்காய் நறுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கத்தி ஃபுல்லாக காரையாக இந்த காரைகளெல்லாம் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாங்கிறது இந்த டிப்ஸ்லாம் பார்க்கலாங்க. இதுக்கு நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஹீட்டில் வந்து கத்தியை காட்டிக்கலாங்க. இந்த மாதிரி காட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த கத்தியில் இருக்கக்கூடிய காரைகள்லாம் சூப்பராக போயிடும். இது நம்ம ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த காரைகள்லாம் அப்படியே பபுள்ஸ் மாட்டம் வரும் இல்லையா? ஸோ இந்த பபுள்ஸை துடைக்கிறது நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. இதுக்காக நம்ம சோப்பு போட்டு தேய்க்கணுமோ அல்லது எண்ணெய் ஊற்றி தேய்க்கணுமோங்கிற அவசியமே இல்லை. லைட்டாக நம்ம இந்த ஹீட் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியை கொண்டு துடைச்சாலே போதும், அழகாக சூப்பராக க்ளீன் ஆயிரும். நான் ஹீட் பண்ணிவிட்டு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே சூப்பராக தெரியுது இல்லையா? இந்த காரைகள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக போயிடுச்சு. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.